ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தமிழ் திரைப்படம் ஹிட்லர். இந்த படத்தை இயக்குனது பார்த்தீங்கன்னா தனசேகரன், ரைட்டிங் அவருக்கு தான் வரும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி, கௌதம் வாசுதேவ், ஆடுகளம் நரேன் அவர் சின்ன கேரக்டரில் வருவார், சரண்ராஜ், ரியா சுமன், விவேக் பிரசன்னா, ரெட்டின் கிங்ஸ்லி மற்ற பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க, அப்டேட் ஆகும் வீடியோஸ்லாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். உலக தமிழ் மக்களுக்கு தமிழில் ரிவ்யூ பண்ணுறது தான் எந்த லாங்குவேஜ் என்னோட ஆசை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமான கதை தான். இப்போ ஒரு தமிழ் படம் பார்த்தோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நெகிழ்ச்சின்ற பேரில் சீரியல் விட ரொம்ப மோசமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் ரொம்ப போராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் சும்மா ஒரு சின்ன ஒரு ரிசப்ஷன் நடக்கிற மாதிரி, கல்யாண ரிசப்ஷன் நடக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப போராக இருந்தது. அதை வந்து ஆனால் ரொம்ப நல்ல படம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப போர் இருந்தது. அந்த படத்துக்கு இந்த படம் வந்து எவ்வளோ பெட்ரு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு படம் மாதிரி கடகடனாவது போச்சு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கதை தெரிஞ்சாலும் படம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அந்த படத்தில் வந்து ரொம்ப என்னடா அந்த படத்தை பற்றி சொல்றேன்னு பார்க்காதீங்க, அந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் திராவிட சமுதாய கட்சி அமைச்சர் வந்து ராஜவேல் வந்து எலெக்ஷன்ல தோக்குற நிலைமையில இருக்காரு. அப்போ வந்து பணப்பட்டுவாடுக்காகலாம் கொஞ்சம் பணத்தை இது பண்றாரு. அப்போ வந்து அந்த பணம் வந்து காணாம போயிடுது. அந்த பணம் எப்படி காணாம போச்சு, ஹீரோவாலியா இல்லையான்றது தான் படத்தோட கதை. அப்புறம் அவர் வந்து எப்படி அவர் வந்து அரசியல்ல என்ன ஆகுறாரு, அதுக்கு வந்து உறுதுணையா வந்து அந்த போலீஸ் சக்தின்றவர் இருக்காரு, கௌதம் வாசுதேவ் மேனன். படத்தோட சீன் படி பார்க்க போனா ஃபர்ஸ்ட் தேனி மாவட்டத்தில் சில பொம்பளைங்களாம் வேலையை முடிச்சுட்டு ஆத்த கிடக்க வராங்க மழையில. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பாராதமா இறந்து போயிடுறாங்க எல்லாருமே. அந்த பக்கம் ஒரு பிரிட்ஜோ எதுவும் இல்லாம அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிட்டியில காட்டுறாங்க. சென்னைக்கு வேலை தேடி வராரு ஒருத்தர், ஹீரோ செல்வான்றவர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரும் இந்த கொலைக்கு சம்பந்தம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஷூட் அவுட்ஸ்லாம் காட்டுவாங்க. அந்த கொலைக்கு எப்படி சம்பந்தப்படுற மாதிரி வரும். அதை வந்து சக்தி வந்து ட்ரை பண்ணுவாரு. அப்ப ராஜவேலு அந்த எம்எல்ஏவோட தம்பி, நல்ல தம்பி வேற, அவனை அந்த சக்திவேலை வந்து மேனிபுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பணத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த கொள்ளடிச்ச பணத்தை ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்னு தான் படத்தோட செகண்ட் ஹாஃப். அவரை வந்து அந்த சக்தி வந்து பிடிச்சாரான்றது தான் படத்தோட கதை. கடைசியில் அவர் வந்து ஹீரோ தப்பிச்சாரா இல்லைன்றது செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து விறுவிறுப்பா போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த படத்துல வந்து நல்லா சிங்க் ஆச்சு. ஹீரோவோட ஃப்ரெண்டு பிரசன்னா அவங்களாம் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சரண்ராஜோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஆனால் தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனதான் உண்மை. இதில் வந்து இன்னொரு இது என்னன்னா, விஜய் ஆண்டனியோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ அவர் ஃபேஸ் ஏதோ பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. அந்த விக் அதெல்லாம் வந்து அவருக்கு செட்டே ஆகல. அவரோட ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மேட்ச் ஆகல. பிச்சைக்காரன் படத்துலாம் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. இந்த ரோமியோ படத்துலையும் அதே மாதிரி தான் அவரோட ஃபேஸ் கெட்டப்லாம் மாறி போய் ஒரு மாதிரி இருந்தது. ஃபேஸ்லாம் ஒரு ஊதி போன மாதிரி ஒரு நல்லாவே இல்லை. பிச்சைக்காரன்லாம் நேச்சுரலா அவரு கலரா அழகா இருப்பாரு. அந்த இதை கெட்டப்ப மாத்தி என்னன்னு தெரியல, அசிங்கமா பண்ணி வச்சிருக்காங்க. அழகா இருக்க மாதிரி நடிச்சு. இந்த படத்தோட கதை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரசியல் கட்சியில பண பட்டுவாடாக வச்சிருக்க பணம் காணாம போயிடுது. அந்த பணத்தை ஹீரோ என்ன பண்ணாரு, எப்படி ரிவெஞ்ச் எடுத்தாருன்னு தான் படத்தோட கதை. இது சிம்பிள் டெம்ப்ளேட்டா இருந்தாலும் கமர்ஷியலா படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்காம போச்சு. ஆனா ஒரு நெகிழ்ச்சியை காட்டுறன்னு ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா தலைவலி ஏற்பட்டுச்சு. 2 கேரக்டர் தான் சீரியலை விட மோசமா இருந்துச்சு. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.